அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். Right. So 22nd என்ன ஆன்சர் வந்துச்சுங்க? ரைட், சாரி ஃபார் த இன்டரப்ட். கண்டினியூ பண்ணலாம். ஸோ 22nd என்ன ஆன்சர் வந்துச்சுங்க? 22nd ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட், என்ன பேட்டர்னுங்க? 22nd என்ன பேட்டர்ன் இருந்துச்சுங்க? ஆன்சர் ஆப்ஷன் பி வந்திருக்கு. என்ன பேட்டர்ன் இருந்திருக்கு? எல்லாருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் பி வந்துருச்சுங்களா? ரிவர்ஸ் லெட்டர். ரைட், ஓகேங்க. ஸோ ரிவர்ஸ்ல வந்துட்டு ஓகே, ஸோ ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்துட்டு நம்ம எழுதி இருந்திருக்கோம். ரைட், நெக்ஸ்ட் 23rd 23rd ஆன்சர் என்னதுங்க? ஆப்ஷன் பியா? என்ன பேட்டர்ன் அப்படின்னா 23rd கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை 2ஆல மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. கரெக்ட், கவுண்ட் லெட்டர்ஸ் அண்ட் மல்டிபிள் பை 2. கரெக்டுங்க, வெரி குட். ரைட், இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 1 2 3 4 5 6. அப்போ 6 × 2 12. ஸோ பெடஸ்ட்ரியன்ல 10 லெட்டர் இருக்கு இன்டூ 2. ஆக்சிடென்ட்ல 8 லெட்டர்ஸ் இருக்கு 8 × 2. கார்ல 3 லெட்டர்ஸ் இருக்கு 3 × 2 6 அப்படிங்கிறது ஆன்சர். கரெக்ட். ரைட், இதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்ன் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், புதுசா இருக்கு. ரைட், நீங்க வந்துட்டு நீங்க இதே இடத்துல கவனிங்க. இப்போ நம்ம ஒரு வார்த்தைய எழுத்தா மாத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரைட், ஒரு எழுத்த நம்பரா மாத்தணும்னா 2-3 விஷயங்களை பார்த்தோம். கரஸ்பாண்டிங் லெட்டர்ஸ்னுடைய ஏதாவது ஒரு நம்பர் அடிஷன் சப்ட்ராக்ஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அடுத்து கரஸ்பாண்டிங் லெட்டர்ஸை வந்து ஆட் பண்ணலாம் இல்லாட்டி மல்டிபிள் பண்ணலாம்னு பார்த்தோம். இங்க டிரைவர் அப்படிங்கிறதுல நிறைய எழுத்து இருக்கு. ஆனா எந்த எழுத்தை கூட்டினாலும் பெருக்கினாலும் 12ன்னு வரப்போறது கிடையாது. ஏன்னா இது ரொம்ப சின்ன நம்பரா இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 6. அப்ப 6க்கும் 12க்கும் என்ன தொடர்பு அப்படின்னா 12. 2ஆல பெருக்கிருக்காங்க. அப்ப பெடஸ்ட்ரியன்ல நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 10. அப்ப 2ஆல பெருக்குனா 20. ஸோ இங்க இருக்கக்கூடிய பேட்டர்னா புதுசா தெரிஞ்சுக்க போறீங்க. நம்பரா சேஞ்ச் பண்ற பேட்டர்ன். ரைட், ஸோ 24க்கு 24வது கேள்விக்கு 24வது கேள்விக்கு என்ன பேட்டர்னுங்க? ஆன்சர் டி கொடுத்துருக்கீங்க. என்ன பேட்டர்ன்? ஸோ 2 5க்கு சமம் அப்படின்னா 2 ஸ்கொயர் பிளஸ் 1ங்கிறது 5. ரைட், அடுத்து 4 18க்கு சமம் அப்படின்னா 4 ஸ்கொயர் பிளஸ் 2. 2ங்கிற ஒரு ஈவன் நம்பர், அடுத்த ஈவன் நம்பர் 4, அடுத்த ஈவன் நம்பர் 6. 6 ஸ்கொயர் பிளஸ் இங்க 1 ஆட் பண்ணோம், இங்க 2 ஆட் பண்ணோம், இங்க 3 ஆட் பண்ண போறோம். 36 பிளஸ் 3 39 அப்படிங்கிறது அடுத்து இருக்கு. ஸோ அடுத்தது கேள்வியில 10 கொடுத்துருக்காங்க. நீங்க உடனே வந்துட்டு அடுத்து 10 ஸ்கொயர் பிளஸ் 10ன்னு எழுதிடக்கூடாது. இந்த ஆர்டர் முக்கியம். சரி, இந்த இடத்துல நடுவுல என்ன மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா 8 மிஸ் ஆயிருக்கு. அப்போ 8 வர வேண்டிய இடத்துல அடுத்த ஈவன் நம்பர் 2க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 6, அடுத்தது 8 ஸ்கொயர் பண்ணி 4 ஆட் பண்ணிருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. ஆனா அந்த ஒரு சீரீஸ்ல அது வருதுங்கிறது தெரியணும். அப்பதான் 10 ஸ்கொயர் பண்ணும் பொழுது 5 ஆட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட், ஒவ்வொரு ஈவன் நம்பர்லயும் 1 2 3ன்னு ஆட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. அப்ப 8ல 4 ஆட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் 10ல தான் 5 ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ 10 ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா 100, அது கூட 5 சேர்த்தணும் அப்படின்னா 105 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. கரெக்ட். ரைட், நெக்ஸ்ட் 25th கொஸ்டின் போலாம். ஸ்கொயர் அண்ட் தி நம்பர் டிவைடட் பை 2. ஓகே ஓகே, ரைட். ஸோ 10 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா
100. அது கூட 10 2ஆல டிவைட் பண்ணா 5. அததான் அங்க ஆட் பண்ணியிருந்திருக்காங்க 105. அதுவும் கரெக்ட்டுங்க. பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 25th கொஸ்டின். 1, 2, 3 9, 8, 7ன்னு எழுதினா 2, 3, 4 எப்படி மாத்தலாம்னு கேட்கிறேன். ஸோ 1, 2, 3 9, 8, 7ன்னு ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, ஆட் பண்ணா 10 வர மாரி எழுதுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. ரைட் 1யும் 9யும் கூட்டினா 10, 2யும் 8யும் கூட்டினா 10, 3யும் 7யும் கூட்டினா 10. அந்த மாதிரி 2 கூட 8 கூட்டினா 10, 3 கூட 7 கூட்டினா 10, 4 கூட 6 கூட்டினா 10, 8, 7, 6 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. 25வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 8, 7, 6. அடுத்து 26. 26க்கு என்ன ஆன்சர் வந்துச்சுங்க? போட்டீங்களா? கிளர்க். யாரு கிளாஸ் எடுப்பாங்கன்னு கேட்கறாங்க. கிளாஸ் டீச்சர் எடுப்பாங்க. டீச்சர கிளர்க்ன்னு மாத்திருக்காங்க. கிளாஸ டீச்சர் எடுப்பாங்க. டீச்சர கிளர்க்ன்னு மாத்திருக்காங்க. சரிங்களா? டீச்சர் என்பது கிளர்க். அப்ப ஆன்சர் கிளர்க். ஆப்ஷன் சி. சரிங்க. பட்டர் இல்ல பட்லர். ஸோ 26th கொஸ்டின். அந்த ஏற்கனவே நம்ம பிளட் கொஸ்டின் பார்த்தோம். அதே மாரியான விஷயம் தாங்க. ரைட். அடுத்தது. ஸோ அடுத்தது ஒரு 3, 4 ஸ்டேட்மெண்ட்ஸ குடுத்துருக்காங்க. அதிலிருந்து கேள்வி கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ 3, 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்து அதிலிருந்து கேள்வி கேட்கறாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே பேசின மாரி கம்பேர் பண்ணி ஒண்ணொண்ணா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன். இது செகண்ட் ஒன். இது தேர்ட் ஒன். இது ஃபோர்த் ஒன். ஸோ நமக்கு என்ன தேவை? எ டாக் வாஸ் ஃபைட்-அண்டட் அப்படின்னு சொல்லி கிடைக்கணும். ரைட். நம்ம ஒண்ணொண்ணாவே கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2ல ஏதாவது காமனா இருக்கா? த த இருக்கு. ரைட். ஃபர்ஸ்ட் 2ல த இருக்கு. நீங்க தேவ ஃபர்ஸ்ட் 2ல கம்பேர் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட்லயே கண்டுபிடிச்சிடலாம் த அப்படிங்கிறது வந்து என்னன்ட்டு. ஏன்னா, இங்க ஒரு த இருக்கு, இங்க ஒரு த இருக்கு. ரைட். இங்க ஒரு தி, இங்க ஒரு தி இருக்கு. இங்க 2லயுமே 1 இருக்கு. அப்போ டிஹெச்இ அப்படிங்கிறது அதனுடைய கோட் 1 அப்படின்னு சொல்லி நான் மாத்திருவேன். ஸோ அடுத்து நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது ரைட் 1 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 500 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும் காமனா இருக்கக்கூடிய வேற ஒரு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்கா? 6 இருக்கு. 2 இருக்கு. 2 இது இருக்கு. கேட் ஆல்சோ இருக்கா? கேட்டும் இருக்கு. ரைட். அப்போ கேட்டுக்கும் 500க்கும் 8, 6ன்னு இருக்கு. வேற ஏதாவது பார்த்து அத நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ரைட். கேட்டுங்கிறது இங்க இருக்கனால 6 கேட்டுன்னு சொல்லிடலாம். ஸோ கேட்டுக்கு 6, ஃபைட்டுக்கு 8. ரைட். முடிஞ்சுச்சு, கேட் முடிஞ்சுச்சு. ப்ரவுனு, டாகுன்னு இருக்கு. 8 முடிஞ்சுச்சு, 6 முடிஞ்சுச்சு. கேன்சல் பண்ணிடலாம். 3, 2 லாஸ்ட்ல டாக் அப்படிங்கிறது இருக்கு. டாகுக்கு 3ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களோ அத கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, மிச்சம் இருக்கிறது மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுங்க. டாக 3ன்னு எழுதிட்டோம் அப்படின்னா, ப்ரவுன் அப்படிங்கிறது 2 நோட் பண்ணிக்கலாம். ப்ரவுன் அப்படிங்கிறது 2. இப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இங்க தி முடிஞ்சுச்சு. ர ரன் அவே, ரான் அவே. ரைட். நமக்கு தேவை அது. ரைட். இந்த ப்ரவுனுக்கு 2 எழுதியிருக்கோம். கேன்சல் பண்ணிடலாம். தி ஆல்ரெடி 1 எழுதியாச்சு. 7 அப்படிங்கிறது வாஸ். வாஸ் அப்படிங்கிறது 7. 3rd ஈக்குவேஷன்ல அத கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அடுத்து தி 1ன்னு எழுதியாச்சு. 4 அப்படிங்கிறது ரான். 4 அப்படிங்கிறது ரான். இங்க ரைட். 3rd ஈக்குவேஷன் ஃபுல்லா முடிஞ்சுச்சு. 4th ஈக்குவேஷன் ஃபுல்லா முடிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாவே முடிஞ்சுச்சுங்க. செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் இருக்கு. கேட்ங்கிறது நம்ம 6 நோட் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து ரான் அப்படிங்கிறது 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கேன்சல் பண்ணிடலாம். 8 அப்படிங்கிறது ஃபைட் அது கேன்சல் பண்ணிடலாம். இன்னும் 5 மட்டும் தான் இருக்கு. ரைட். ஸோ அவே அப்படிங்கிறது 5. இந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சுட்டோம். ஒவ்வொன்னுக்கும் என்னென்ன கோட் இருக்குங்கிறத கம்பேர் பண்ணி எழுதியாச்சுங்க. ரைட். இப்ப இந்த கேள்வியில என்ன கேட்கிறாங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். த டாக் வாஸ் 500. தி அப்படிங்கிறதுக்கு 1, டாகுக்கு 3, வாஸுக்கு 7, ஃபைட்டுக்கு 8. 1, 3, 7, 8 ரைட். இது இதே ஆர்டர்ல தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா கேள்வியிலேயே அது அந்த ஆர்டர்ல இல்ல. இந்த 4 நம்பரையும் வச்சு ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா, ஆப்ஷன் சி இருக்கு. 8, 7, 3, 1ன்னு இருக்கு.
8 7 3 1 இருந்திருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. கிளியர். 27வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இதுல இருந்து இந்த மாதிரி ஈக்குவேஷனையும் கேட்கலாம், இல்ல ஏற்கனவே ஒரு கேள்வியில ஒரே ஒரு டேர்மை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி பார்த்தோம், அப்படியும் இருக்கலாம். ஸோ கேள்வியை பொறுத்ததுங்க அது. ரைட், காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கோட்ஸ் எல்லாமே கூட எழுதிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி நோட் பண்ணியிருந்திருக்கோம். 28வது கேள்விங்க. ஆல்ரெடி நம்ம 500 கண்டுபிடிச்சிட்டோம். 8 ஆப்ஷன் டி. ரைட், 28வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு, அதாவது ஒரு கோடிங் டிகோடிங்ல ஒரு 4 5 ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து அதுல இருந்து 2 3 கேள்வி வரைக்கும் கூட எக்ஸாம்ல கேள்வியா கேட்கலாம். நம்ம ஏற்கனவே பேசின விஷயம் தாங்க. 27 டாபிக் தான் நம்மளுடைய சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல இருந்து 40 கேள்வி கேட்கணும். ஒரு டாபிக் ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா கூட 27 கேள்வி தான் வரும். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 13 கேள்விகள் கேட்ட டாபிக்லயே தான் ரிப்பீட் பண்ண முடியும். அப்போ அப்படி அந்த மாதிரி இடங்கள்ல இந்த கான்செப்ட்ல இருந்து எல்லாமே கேள்விகள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி 2 கேள்வி 3 கேள்வி கூட வரலாங்க. ரைட். அவேக்கு 5. ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட். ஸோ லாஸ்ட் ஒன் ப்ரௌன். ப்ரௌனுடைய கோடு என்னதுங்க? 2. ஸோ ப்ரௌனுடைய கோட் 2 ஆப்ஷன் ஏ. கிளியர். கோடிங் டிகோடிங்ல ஒரு 30 கேள்வி பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு கிளியர் ஐடியா இருக்குங்களா? கோடிங் டிகோடிங் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை இல்லைங்களா? கோடிங் டிகோடிங் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை இல்லைங்களா? கிளியரா இருக்குல்ல? ஸோ கோடிங் டிகோடிங் அப்படிங்கிறது இவ்வளவுதான் விஷயங்க. கிளியர். ரைட். ஸோ நம்ம அடுத்த டெஸ்ட்ல வந்து கோடிங் டிகோடிங்கை பத்தி இன்னும் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இது 5வது டாபிக் அப்படின்னு நினைக்கிறோம். கரெக்ட்? 5வது டாபிக்கா 4வது டாபிக்கா? ஃபர்ஸ்ட் பெர்முடேஷன் காம்பினேஷன், கேலண்டர், ஆல்பா நியூமரிக், இன்சர்ட்டிங் மிஸ்ஸிங் கேரக்டர். இப்ப 5வதா வந்து கோடிங் டிகோடிங் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 27 டாபிக்ல 5 டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரைட். இந்த இன்சர்ட்டிங் மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ்ல 36ல இருந்து 47 வரைக்கும் போடாம வச்சிருக்கோங்களா? ரைட், அது கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. ரைட், நான் அதனால தான் ஸ்டார்டிங்லேயே கேட்டேன், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமான்ட்டு. ரைட், நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னதுனால நான் அடுத்த டாபிக் போயிட்டேன். சரிங்களா? அதனுடைய ஆன்சர் என்னங்கிறது டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த மேபி 35 வரைக்கும் நம்ம கிளாஸ்ல போட்டிருப்போம். கடைசி 3 கேள்வி நான் பேட்டர்ன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மீதி இருக்க கேள்விகள் ஹோம்ஒர்க்கா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரைட். உங்களை ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருந்தோம். ரைட்டுங்க. ரைட், இந்த ஆன்சர் மட்டும் என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணிடலாம் எல்லாருக்கும். ரைட். இப்போ ஸ்கிரீன் ஷேர் ஆகுறதுல இன்சர்ட்டிங் மிஸ்ஸிங் கேரக்டர் ஷோ ஆகுதா? கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட், அந்த பிடிஎஃப் இப்போ உங்களுக்கு ஷோ ஆகுதா? இன்சர்ட்டிங் மிஸ்ஸிங் கேரக்டர்